அப்படியே பேசுங்க. கடைசியாக அந்த கேள்வி என்ன? குடும்பஸ்தர்கள் எவ்வாறெல்லாம் மாறி பேசிக்கொண்டார். ஓ, குடும்பத்தவர்கள் எவ்வாறெல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டார்கள் என்றதை எழுத சொன்னேன். அஷ்பா, அஷ்பாக், ஹப்சா. ஓகே ஓகே சார். இப்படி இருக்கும் பொழுது ஊரில் இருந்து மருமகன் வந்தார். அவருக்கு இந்த விஷயம் பற்றி தெரியாது. அவர் வந்ததும் வீட்டு வாசலில் இருந்த மைத்துனன், வாங்க மச்சான் சௌக்கியமா, அக்கா சுகம்தானே என்று விசாரித்து விட்டு, உள்ளே போங்க பாயாசம் இருக்கு போய் சாப்பிடுங்க என்றார். மருமகன் வீட்டுக்குள்ளே போனார். அதாவது பாயாசம் என்றது மாமியார் என்ன. வாங்க மருமகனே, சுகமா, வீட்டுல எல்லாரும் சுகம்தானே என்று குசலம் விசாரித்து விட்டு, உட்காருங்க, வாழைப்பழம் இப்ப வந்துடும், சாப்பிடலாம் என்றார். மருமகன் என்னடா இது வளமைக்கு மாறாக இன்று விருந்து உபசாரம் பலமாயிருக்கும் போல இருக்கே என்று நினைத்து கொண்டார். அவர் விருந்து பற்றி கற்பனையில் இருக்கும் போது மாமனார் வெளியிலிருந்து மாடும் கையுமாக வந்தார். வாசலில் இருந்த மகனை பார்த்து, தம்பி விருந்தாளியை பிடிச்சு கட்டு என்றார். விருந்தாளி என்ற யார் இப்ப? அப்படியே விருந்தாளி என்ற யாரு? நான் பேசுறது கிளியரா பிள்ளைய? பேசுறது கிளியரா? நான் சொல்லுங்க பிள்ளைகள். அஷ்பா, அஷ்பாக், ஹப்சா சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு கிளியரா? ஓ சார். ரைட். இப்ப விருந்தாளி என்றது யாரு? பேசுங்க, ரிப்ளை பண்ணுங்க. அந்த வீட்ல இருக்கிற மாடு. மாடு. ஓகே. மாமனார் வெளியிலிருந்து மாடும் கையுமாக வந்தார். வாசலில் இருந்த மகனை பார்த்து, தம்பி விருந்தாளியை பிடிச்சு கட்டு என்றார். அந்நேரம் பார்த்து குழந்தையும் அழுதது. என்ன பார்த்து கொண்டு நிற்கிறாய், உடனே கைத்து இடேன். கைரண்டா யாரு? குழந்தை. என்ன குழந்தை. கைத்து எடுக்காம என்ன பார்த்து கொண்டு நிற்கிறாய் என்று உள்ளே இருந்த மனைவியை பார்த்து சத்தம் போட்டார். தனக்கு பின்னால் வந்த நாயை பார்த்து சுத்தி வளை என்றார். இதையெல்லாம் கேட்டதும் மருமகனுக்கு பதற்றம் தொற்றிவிட்டது. என்னடா இது, முதல்ல பாயாசம் சாப்பிடு, வாழைப்பழம் வருது, இப்படி அப்படி என்றாங்க, இப்ப விருந்தாளியை பிடிச்சு கட்டு, கைத்தேடு, சுத்தி வளை பிடி என்றார்களே. நாம் அடிக்கடி வந்து அது இது கொண்டு வாங்கி கொண்டு போறதுதான் காரணமோ என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவராய் பின்கதவு வழியே எடுத்தாரே ஓட்டம். சரியா? ஓகேயா? இப்ப என்ன? இப்ப இந்த மாத்தி பேசுறதெல்லாம் இவருக்கு தெரியாது தானே? என்ன, யாருக்கு? மருமகனுக்கு. அப்படித்தானே? ரைட். இப்போ ஒரு கேள்வி எழுதுங்க பிள்ளைகள். மருமகன் அச்சப்பட்டு ஓடியமைக்கான காரணம் என்ன? சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நான் அஷ்பா கதைக்கிறேன். நான் போன கிளாஸ் ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்ப சொல்லி பர்சனலா மெசேஜ் அனுப்பியிருந்தேன் சார். நீங்க அனுப்பிக்கல சார். குரூப்ல போட்டிருக்குமே பாருங்களே. சரியா அஷ்பா? ஓகே சார். நான் நினைச்சேன் நீங்க எனக்கு பர்சனல் அனுப்புவீங்க. நீங்க மெசேஜும் பார்த்திக்கல, பேமெண்ட் பண்ணிருந்தா அதுவும் பார்த்திக்கல. சரி சரி. ரைட். என்ன கேள்வி தந்த நான்? கேள்வி என்ன இருக்க சொல்லுங்க. மருமகன் அச்சப்பட்டு ஓடியமைக்கான காரணம் என்ன? எழுதலுமா? பிள்ளை.
ஓகே பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? முஷர்ரப், ஹஸ்பா. ஓகே சார். ரைட், ஓகே. பாருங்க, மாமியாருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஏன் இப்படி மருமகன் பதறி அடித்துக் கொண்டு ஓட வேணும் என்று நினைத்தபடி கணவனிடம் வந்து, இங்க பாருங்க, நம்ம மருமகன் வந்தார், நீங்க வரட்டும் உட்காருங்க என்று சொன்னோம். உட்கார்ந்திருந்தார். நீங்கள் வந்ததும் உங்க சத்தத்தை கேட்டதும் கோபம் வந்ததோ என்னமோ, பின்வாசல் வழியாக போயிட்டார் என்றார். மருமகனின் கோபத்துக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தார்கள். மாமியார் தான் கண்டுபிடித்தார் காரணத்தை. அவருக்கு சீதனமாக நாங்கள் உரல், சுளகு, அரிதட்டு எல்லாம் கொடுத்தோம். உலக்கை செய்ய கொடுத்திருந்ததால் அப்ப அதை கொடுக்க முடியல. பின்னால தாரதா சொல்லி இருந்தோம், இன்னும் கொடுக்கல. நீங்கள் போய் மருமகனை சமாதானப்படுத்தி கூட்டி வாங்க. நம்ம பெண் அவரோட வாழ வேணும். போங்க, ஓடுங்க. இந்த பழைய உலக்கையை கொடுத்தென்றாலும் அவரை சமாதானப்படுத்தி கூட்டி வாங்க என்று அவருடைய கையில் உலக்கையை எடுத்து கொடுத்து அனுப்பினார் மாமியார். மாமனார் கையில் உலக்கையுடன் மருமகனை மருமகனை என்று கூப்பிட்டபடியே மருமகனுக்கு பின்னால் ஓடினார். மாமனாரின் குரலை கேட்டு மருமகன் திரும்பி பார்த்தார். அடே, நிலைமை இவ்வளவு தூரத்துக்கு வந்து விட்டதா? நல்ல வேளை தப்பினேன் என்று மேலும் வேகமாக ஓடி ஊரிலே போய் நின்றார். ஏன் அவர் பயத்தில் ஓடின காரணம் என்ன? ஆப்பிளே, உலக்கை எடுத்துட்டு ஓடி. உலக்கையால் அடிவிடும் என்று பயத்தில். பாவம் மாமனார் வயதானவர். மருமகனை தொடர்ந்து அவரால் ஓட முடியவில்லை. நாளைக்காவது இந்த உலக்கையை எடுத்துக்கொண்டு போய் மருமகனிடம் கொடுக்க வேண்டும் என்று ஓடிய களைப்பில் சோர்ந்து தள்ளாடியே வீட்டை அடைந்தார். ஓகேயா? கதை விளைஞ்சுதா பிள்ளைகள்? ரைட், இந்த 2 சொற்களையும் எழுதி கொள்ளுங்க. சீதன மண்டா வரதட்சணை, சூரண மண்டா சித்த மருத்துகளில் ஒன்று. இதை எழுதி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பாருங்க பிள்ளைகள், இந்த கிரகித்தற் பயிற்சி. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தமது பெயர்களை மாற்றிக் கொண்டமைக்கான காரணம் சரியா? அந்த கேள்விக்கான விட என்ன? செஞ்சிட்டீங்களா இந்த கேள்வி? அந்த குடும்பத்துக்கு மருமகனால் ஏற்படும் தொல்லை யாது? இது எழுதணும் வேணா? இந்த கேள்வி செய்யணும். அடுத்தது, மருமகன் தப்பி ஓடியமைக்கான காரணம் எழுதிட்டோம், அப்படியா? இல்லே, எழுதினமா? ரைட், அதை எழுதி. உழைக்கும் மக்கள் குடும்பங்களின் சீதன பொருட்கள் எவை? அது சொல்ல இல்லைன்னா இந்த 2ஆம் கேள்வியும் எழுதிட்டோமா? மருமகனால் ஏற்படும் தொல்லைகள் சரியா? அப்ப இந்த நாட்டார் கதை எதனை உணர்த்த முயற்சிக்கிறது என்று சொன்னா என்ன விடையா சொல்ல போறீங்க? ஆப்பிளே, ஆராய்ந்து பார்க்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, அப்படித்தானே? ஆராய்ந்து பார்க்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்ற சிந்தனையை சொல்லுகிறது. இந்த 3 கேள்வியையும் அந்த அரும்பதங்களையும் செய்யுங்க பிள்ளை.
எழுதி முடிச்சால் கையை வைத்தும் பிள்ளைகள். அஷ்ஃபாக், ஹப்சா, முஷர்ரஃப் எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்ததுக்கு போனாங்க. வினைச்சொல் பாருங்க. சேப்படு பொருள் குன்றிய வினை, சேப்படு பொருள் குன்றாத வினை. இது ஓயில் வரைக்கும் உங்களுக்கு தேவையான ஒரு பகுதி. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் பிள்ளைகள், அவன் மரத்தை வெட்டினான். இதுல எழுவாய் எது, பயனிலை எது, சேப்படு பொருள் எது? சொல்லுங்க. அவன் மரத்தை வெட்டினான். ஓ, எழுவாய் என்ன? அவன். அவன். பயனிலை என்ன? வெட்டினான். வெட்டினான். சேப்படு பொருள் என்ன? மரத்தை. மரத்தை. இப்ப நாங்க சேப்படு பொருள் எப்படி அடுத்த கண்டுபிடிக்கிறோம் பார்த்தோம்னா, அவன் மரத்தை வெட்டினான் என்ற அந்த வசனத்துல எதை வெட்டினான் என்று நாங்க கேள்வி ஒன்றை கேட்போம். அப்ப எதை வெட்டினான் என்று கேட்டா என்ன உங்களுக்கு விட வரும்? செயற்படு பொருள். ஓ, மரத்தை என்று விட வரும். என்ன, அவன் மரத்தை வெட்டினான் என்ற அந்த வசனத்துல உங்களுக்கு நான் எதை வெட்டினான்னு கேட்டா மரத்தை என்ற ஒரு விட வருதா இல்லையா? வருது. ஆகவே அது சேப்படு பொருள் குன்றாத வினை. ஏனென்னா அதுல சேப்படு பொருள் இருக்கு. அவன் மரத்தை வெட்டினான் என்ற அந்த வாக்கியத்துல சேப்படு பொருள் இருக்கு. ஆகவே சேப்படு பொருள் குன்றாத வினை என்று அதை சொல்லுவோம். நான் குன்றாதண்டா இருக்கிறது என்ற அர்த்தம், குன்றியண்டா இல்லைன்ற அர்த்தம். அப்ப நான் இங்க பாருங்களேன், இந்த வசனத்தை பாருங்களேன். ராமன் நடந்தான். ராமன் நடந்தான் என்றதுல எதை நடந்தான் என்று கேட்ட எங்களுக்கு விடையொண்டு வருதா? இல்ல. இல்ல. ஆகவே இது குன்றிய வினை. விளங்குதா? தம்பி பாட்டு பாடினான். எதை பாடினான்? பாட்டு. பாட்டு. அங்க ஒரு விட வருது என்ன? ஆகவே இது குன்றாத வினை. விளைஞ்சுதா? மரம் மரம் எரிந்தது. இது குன்றிய வினையா குன்றாத வினையா? குன்றிய வினை. குன்றிய வினை. மரத்தை எரித்தான். இது குன்றிய வினையா குன்றாத வினையா? குன்றாத வினை. ஏன் குன்றாத வினை என்று சொல்றோம்? எதை எரித்தான்? மரத்தை. மரத்தை. இப்ப உங்களுக்கு அந்த குன்றிய வினை குன்றாத வினை என்ற கான்செப்ட் விளங்கிச்சுதா? ரைட். இப்ப நான் சில சொற்கள், வினை சொற்கள் தரப்போறேன். நீங்க அது குன்றிய வினையா குன்றாத வினையான்னு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க விளங்கப்படுத்திக் கொள்ளுங்க. வெட்டினான் குன்றியதா குன்றாததா? குன்றியது. ஏன்? மரத்தை வெட்டினான் இருக்குதானே, அப்படி சொல்லித்தான் பார்க்கணும் நீங்க. குன்றாதது. சரியா? அடித்தான். குன்றாதது.
குன்றாது. எதை அடித்தான் என்று உங்களோட மனசுக்குள்ள கேள்விகளை கேளுங்க. பந்தை அடித்தான், மாட்டை அடித்தான். சரியா? ரைட். எழுதினான். நீங்க சொல்லுங்க, எதை எழுதினான்னு கேட்டு பாருங்க. குன்றாத வினை. குன்றாத வினை. ஓகே. அப்ப பார்த்தான். குன்றாத வினை. குன்றாத வினை. நான் இன்னொன்று கேட்கிறேனே உங்களுக்கு. வந்தான். குன்றிய வினை. வெரி குட். குன்றிய வினை. அழுதான். குன்றிய வினை. குன்றிய வினை. குன்றிய வினை. வெரி குட், வெரி குட். அப்ப பார்த்தான். குன்றாத வினை. குன்றிய வினை. பார்த்தான். எதை பார்த்தான்? வானத்தை பார்த்தான், பூமியை பார்த்தான். விளைஞ்சுதான். ரைட். இப்ப வினைச்சொல் ஒன்று என்று போடுங்க. சரியா போட்டீங்களா? பின்வரும் வினை சொற்களுள் பின்வரும் வினை சொற்களுள் செயப்படுபொருள் குன்றிய வினையையும் குன்றாத வினையையும் இனங்காண்க. ரைட். கீழே கீழே சொற்களை எழுதிட்டு குன்றியதா குன்றாதான்னு பக்கத்துல நீங்க கண்டுபிடிக்கணும். அது டைம் ஒன்று தருவன், அதுக்கு பிறகு கண்டுபிடிங்க. இப்ப அவசரப்பட வேணாம். இப்ப சொற்களை எழுதுங்க. கண்டான். விழுந்தான். வந்தான். பாடினான். எழுதினான். வரைந்தான். அழுதான். சிரித்தான். விளையாடினான். ஓடினான். இருந்தான். விழித்தான். விழித்தான்டா ஒருத்தர விழிக்கிறது. சரியா? அப்பா அம்மாண்டு விழிக்கிறது. விழித்தான். எத்தனை சொல் எழுதிட்டீங்க? ரைட். 12 சொற்கள் இருக்கு. கவனமா நீங்க ஒவ்வொன்றையும் செக் பண்ற நேரம் எதை எதை என்ற கேள்வியை கேட்டு விட வருதா இல்லையா? விட வந்தா குன்றாதது, விட வரலாட்டி குன்றியது. கவனமா கண்டுபிடிங்க.
செஞ்சிட்டீங்களா பிள்ளைகள்? அஷ்ஃபாக், முஷர்ரஃப், ரைட். முதலாவது சொல்லுங்க என்னண்டு. சொல்லுங்க. முதலாவது வினை சொல் என்ன? அஷ்ஃபாக், முஷர்ரஃப், கேக்குதா நான் பேசுறது? ஓ சார். சொல்லுங்களேன், முதலாவது வசனம் சொல் என்ன? கண்டான். கண்டான் என்றது செய்பொருள் குன்றியதா குன்றாததா? குன்றாது. குன்றாதது. எதை கண்டான் என்று கேட்டா அவன் மரத்தை கண்டான், வானத்தை கண்டான் என்று சொல்லலாம. ரைட் போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது சொல் என்ன? ரெண்டாவது சொல் என்ன? பேசுங்க பிள்ளைகள். முதலாவது சொல் கண்டான், இரண்டாவது சொல் என்ன? பேசுறது கேக்குது இல்லையா? விழுந்தான். அப்ப அது குன்றியதா குன்றாததா? குன்றிய வினை. குன்றிய வினை. முதலாவது குன்றாத வினை, இரண்டாவது குன்றிய வினை. அடுத்தது வந்தான். குன்றிய வினை. குன்றிய வினை. வெரி குட். குன்றிய வினை. ரைட். அடுத்தது பாடினான். குன்றாத வினை. குன்றாத வினை. பாடினான், குன்றாத வினை. ஓகே. எழுதினான். குன்றாத வினை. வெரி குட். குன்றாத வினை. வரைந்தான். குன்றாத வினை. குன்றாத வினை. அழுதான். குன்றிய வினை. குன்றிய வினை. சிரித்தான். குன்றிய வினை. குன்றிய வினை. விளையாடினான். குன்றாத வினை. குன்றாத வினை. அடுத்தது ஓடினான். குன்றிய வினை. குன்றிய வினை. இருந்தான். குன்றிய வினை. விழித்தான். குன்றிய வினை. விழித்தான் குன்றிய வினையா? விழித்தான். அப்பாவை விழித்தான், அம்மாவை விழித்தான் என்று சொல்லலுமே, அப்படித்தானே? ஆகவே அது குன்றாத வினை. விளைஞ்சுதா? முஷர்ரஃப் விளைஞ்சுதா? அது எப்படி அண்டு? ஓ சார். ஓகே ஓகே ரைட். அஷ்ஃபாக்கு எத்தனை சரி வந்துச்சு? பன்னெண்டுல எத்தனை சரி? ஓ 12க்கு 12. ஓகே, வெரி குட். ஹப்சா 12க்கு 12 சார். குட் குட். முஷர்ரஃப் 12க்கு 11. ஓகே ஓகே, வெரி குட். அப்ப இந்த இந்த விஷயம் நல்லா விளைஞ்சு தானே? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்க்கணும். ரைட், கவனிச்சுக்கொள்ளுங்க. இது ஏல் வரைக்கும், சாரி ஓஎல் வரைக்கும், ஏல் வரைக்கும் தேவையானது. சரியா? ஆகவே கவனமா இந்த இதை விளங்கி வச்சுக்கொள்ளணும். ஓகே பிள்ளைகள்? ரைட், அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சார்.